அபி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீதான் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கேம்மா. நீ நடந்துக்கிற விதம் அப்படி இருக்கு அபி. இப்ப எல்லாரும் என் மேல கோவமா இருக்கீங்கன்னு புரியுது. அதனால இப்ப எதுவும் பேச வேண்டாம். இல்ல அபி, எல்லாத்தையும் இப்பவே பேசணும். என்ன பேசணும்? குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல. குலதெய்வம் கோயிலுக்கு போறதை விட ஒருத்தரோட உயிரை காப்பாத்துறது முக்கியம் இல்லையா? எல்லாமே நாம இருக்கிறதுனால தான் நடக்குதுன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்புக்கா. நான் அப்படி நினைக்கல. அப்படின்னா அந்த அலமையில கூப்பிட்ட உடனே நீ ஏன் போகணும்? அம்மா, பாஸ்கர் சங்கீதா இறந்த துக்கத்துல இருக்காரு. அவர் ஏதாவது செஞ்சுக்குவாரோன்னு அந்த அம்மா பயப்படுறாங்க. அப்புறம் அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை அனாதை ஆயிடாதா? அக்கா, நீ பாஸ்கருக்காக கவலைப்படுறியா இல்ல இந்த குழந்தைக்காக கவலைப்படுறியா? என்ன ஆனந்தி, நீ இப்படி புரியாம பேசிட்டு இருக்க? அபி, நீ மத்தவங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க போற இந்த நேரத்துல நீ பாஸ்கரை தேடி போறதும் அவருக்காக வேதனைப்படுறதும் உங்க அம்மாவுக்கு சரி மத்தவங்களுக்கு சரி சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டியோ அதே அர்த்தம் தான். அம்மா, மனுஷனுக்கு மனுஷன் உதவுறத இப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது? திரும்ப திரும்ப உதவுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காத அபி. எனக்கு உன் கல்யாணம் தான் முக்கியம், அப்புறம் தான் மத்தது எல்லாமே. அதுக்கு நடுவுல எது வந்தாலும் யாரு வந்தாலும் எனக்கு பிடிக்காது. வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது, நீ என்னடானா அதை விட்டுட்டு ஆஸ்பத்திரியில போய் கிடக்குற. சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சுமா. அக்கா, அவர் வீட்ல அவரை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ, அந்த நேரத்துல யாருமே இல்ல ஆனந்தி. அபி, அவங்க வீட்டுல யாரும் இல்லைன்னாலும் நீ ஹாஸ்பிட்டல்ல மனைவிங்கிற இடத்துல கையெழுத்து போட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுலதான் உங்க அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க, பாஸ்கரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ரத்த சம்பந்தம் உள்ளவங்க அங்க யாருமே இல்ல. அதனால வைஃப்ங்கிற காலத்துல நான் சைன் பண்ணிட்டேன். அப்ப நான் யோசிக்க முடியுமா? மனைவிங்கிற இடத்துல நான் சைன் பண்ணதுனால நான் என்ன அவர் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? நீ என்ன சமாதானம் சொன்னாலும் எனக்கு இதெல்லாம் சரியா படலை அபி. ஆமா அபி, நீ முன்ன மாதிரி இல்லை. அந்த பாஸ்கர் பையன் நம்ம குடும்பமே விளங்கக்கூடாதுன்னு எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அவனையே நீ இவ்வளோ தாங்குற? மாமா, பாஸ்கர் இப்ப முன்ன மாதிரி இல்ல. அவர் இப்ப திருந்தி நல்லவரா வாழணும்னு ஆசைப்படுறாரு. நாம அவரை ஒதுக்க முடியுமா? நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். அந்த உதவி உன் வாழ்க்கையை பாதிக்க கூடாது இல்லையா? எப்படி பாதிக்கும்னு சொல்ற? அக்கா, புரியாத மாதிரி கேட்காத. இந்த கல்யாணமே நடக்காம போயிடுமோன்னு நாங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கோம். போதுமா? அந்த பயம்தான் உங்க எல்லாரோட முகத்திலயும் அப்பட்டமா தெரியுது. அத போக்கத்தான் நானும் போராடுறேன். அப்படின்னா உனக்கு அந்த பாஸ்கர் மேல எந்த அபிப்பிராயமும் இல்ல? இல்ல இல்ல இல்ல. சரி, உனக்கும் ஆனந்திக்கும் வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிடலாம் இல்ல? உனக்கு சம்மதம் தானே? இப்ப என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு சில கடமைகள் இருக்கு. இப்படி எல்லாம் மழுப்பெல்லாம் பதில் சொல்லாத அபி. எல்லா விஷயத்தையும் என்னால ஓப்பனா பேச முடியாது சித்தி. அப்போ நீ எப்போதான் கல்யாணம் பண்ணிக்குவ? ஒரு 3-4 மாசம் ஆகும். அவ்வளவு நாளெல்லாம் எங்களால பொறுத்துக்க முடியாது அபி. உனக்காக ஆனந்தி கல்யாணமும் தள்ளி போகும், புரிஞ்சுக்க. அப்ப ஆனந்தி கல்யாணத்தை முன்னாடி பண்ணிடுங்க. அதானே சொல்றேன். பாத்தியா இவ சமாச்சாரம்? எனக்கு தெரியும், இவ இப்படிதான் எந்த விஷயத்துக்கும் ஒத்து வர மாட்டா. அம்மா, ப்ளீஸ் என் மேல சந்தேகப்படாத. இப்ப என்ன, மகேஷ் தானே இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரணும்னு நீ ஆசைப்படுற? அது நடக்கும். இது சத்தியம். மகேஷ் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. போதுமா? ஆமாமா, ப்ளீஸ் சந்தேகப்படாத. நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும். மகேஷ் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. நிஜமா? நிஜமா.
போதுமா? இல்ல 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல. இல்லம்மா, எனக்கு ஒரு 3 மாசம் டைம் வேணும். நான் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றேன். எனக்கு டைம் வேணும். இல்ல இல்ல அபி, அக்கா விடுக்கா, அவதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால, அப்புறம் என்ன? இவளுக்காக பார்த்தா அப்புறம் ஆனந்தி மனசு மாதிரி அவ கல்யாணமும் தள்ளி போயிடும். விடுங்கக்கா, முதல்ல ஆனந்தி கல்யாணத்தை முடிப்போம். அபிதான் வாக்கு கொடுத்துட்டால. அபி நீ மனசு மாற மாட்டேல்ல? அம்மா, நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? சொல்லிட்டேன்ல, மகேஷ் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைன்னு. தைரியமா இரு. சரி சரியா? என்னக்கா குழப்பிக்காதீங்க, தைரியமா இருங்க. நில்றே, என்ன நீ ஒரு மனுஷனா மதிக்க மாட்டேங்கிற? நீங்க ஏன் அப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்க? கற்பனை பண்ணிக்கல, நீ நடந்துக்கிறது அப்படி இருக்குது. நான் அந்த குழந்தை வானா கழிச்சிருன்னு சொன்னல, நான் சொன்னதை காதுல வாங்கியா? நீ பாட்டுக்குன்னு போறா வர்ற, மனசுக்குள்ள என்ன திட்டம் வச்சிருக்கிற? அவன் பாட்டு ஏதாவது சொல்லினே இருக்கட்டும், நம்ம பாட்டு குழந்தைய பத்திக்கலாம் நினைச்சுன்னு இருக்கியா? மாமா, என்ன மாமா இது? ஆர்த்தி வயித்துல வளர்றது உங்க குழந்தை தானே. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம அதை அழிச்சிடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வருது? உங்களுக்கு குழந்தை வேணும்ன்ற ஆசையே இல்லையா? தபார் சுந்தரி, இப்படி சென்டிமெண்டா பேசியா மனசை மாத்திலாம் நினைக்காத. எனக்கு இந்த குழந்தை வேணாம். ஏண்டா வேண்டாங்கிற? மா வேணானா வேணாமா? எதுக்கடா இந்த வரட்டு பிடிவாதம்? நீ தயவு செய்து பேசாதம்மா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம இப்ப இருக்கிற நிலைமையே ஒரு குழந்தை இருந்தா இன்னும் அவன் யோசிச்சு பாத்தியா நீ? ஏன் அந்த குழந்தைய பெத்து வளர்க்க முடியாதுன்னு தபார் யோசிக்கிறீங்களா? சுந்தரி, என்ன வேலைக்கு ஆகாதவன் நினைக்காத. நான் குழந்தை வேணான்னா சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? சரி மாமா, ஆர்த்தி உண்டாகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்த சொல்லியிருந்தா சரின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த நேரத்துல சொன்னா எப்படி? இந்த பார் 3 மாசம் கூட ஆகல, ஈஸியா கழிச்சு இல்லாம. ஏய், நான் பேசினே இருக்கேன், நீ அமைதியா இருக்கிற? ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வரேன். அபோஷன்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாத்திரையை சாப்பிட்டாலே கர்ப்பம் கரைஞ்சிரும்னு டாக்டர் சொன்னாங்க. இது உங்க குழந்தைதான். அது வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கையாலேயே இந்த மாத்திரையை கொடுங்க, நான் சாப்பிடுறேன். அப்பாடா, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுடா. எடுத்து கொடு. மாமா, உங்க கையாலே உங்க குழந்தைய கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் சுந்தரி, இதை போய் கொலகலன்னு பேசினே இருக்கிற? இப்ப நீங்க பண்ண போற காரியத்துக்கு என்ன பேரு? ஐயோ, இப்ப ஒருத்தி சம்பந்தம் எல்லாம் அடுத்தவங்க விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருப்பா. ஏண்டி, நாட்டுல எவ்வளவு ஆபாசம் நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? அக்கா, நீ அதெல்லாம் நியாயப்படுத்தாத. ஆர்த்தி பாவம், குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுற. இவ வாழ்றது அருகுதுலன்னு சொல்லிருக்க, இவனுக்கு குழந்தை வர முக்கியமா? லூஸ் மாதிரி பேசினே இருக்கிற? கரெக்ட். இவ குழந்தை உண்டான நேரமே சரியில்லை. அப்பத்துல இருந்து குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை. அக்கா, ஒரு பொம்பளை மாதிரி பேச கத்துக்கோ. ஏய், இதெல்லாம் உனக்கு தெரியாது. இதெல்லாம் காலங்காலமா சொல்லிட்டு வர்றது. அதுல உண்மை இல்லாமல போயிடும்.
வேணாம் மாமா, அவ வயித்துல இருக்கிறது உங்க குழந்தை. நான் சொல்றது கேளுங்க கையெடு. மாமா. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் மாமா. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆர்த்தி என்ன சின்ன குழந்தையா? அவளுக்கு நான் சொல்லி தான் புரிய வைக்கணுமா? நான் மாமாவுக்கு தான் புத்தி சொல்ல சொன்னேன். அவனுக்கு என்ன சொல்றது? அவன் சரியான முடிவு தான் எடுத்திருக்கான். மாமா சுந்தரி, நான் நல்லா யோசிச்சா முடிவு பண்ணிருக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு, நான் பாக்குறேன், சாப்பிடு. எடு. மாமா வேணாம் மாமா, சொன்ன கேளுங்க மாமா. வேணாம் மாமா, உங்க குழந்தை தானே மாமா. அது உங்க கையாலே கொல்ல சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வருது? ஆர்த்தி, சாப்பிடாத ஆர்த்தி. இங்க யாருக்குமே ஈவு இருக்கமே இல்லாம போச்சு மாமா. நீங்களா சொல்லுங்க மாமா. ஏய் சுந்தரி, சொல்ல இருக்க போயிட்டு இருக்க நீ. ஐயோ, அறிவு இல்லாம தான் பண்ணாத. பாரு சுந்தரி, நான் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ற? ஆர்த்தி இப்படி பண்ண, இவங்கள சொல்லானே ஏன் இப்படி பண்ண? ஐயோ என் குழந்தை போச்சு. என் குழந்தை போச்சு. உனக்காக ஒரு புள்ள இருக்கு, அதை என் புள்ள மாதிரி வளர்க்கலாம் நினைச்சேனம்மா. இந்த பாவிங்க சொன்னாங்க, ஏம்மா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண ஆர்த்தி? மேம், 9:30க்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சங்கர் சாரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதுக்கு என்ன? நீங்க தான் காலையில ஞாபகப்படுத்த சொன்னீங்க. ஆட்டோகிராஃப் வாங்க விரும்புறாங்க. நிச்சயமாக. ஆனா ஒரு ஆட்டோகிராஃபுக்கு 100 ரூபாய். அந்த நிதியும் குழந்தைகள் நல வளர்ச்சிக்கு தான்.
ரவி, போன வருஷம் நம்ம கம்பெனி பண்ண அந்த லண்டன் ப்ராஜெக்டோட ஃபைல் எனக்கு வேணும். நீங்க மேலே போய் அதை தேடி எடுத்துட்டு வரீங்களா? சரி மேம், தேடி எடுத்து வரேன் மேம். வேணும்னா செக்யூரிட்டி கார்டை கூட கூட்டிட்டு போங்க. ஓகே மேம். சீக்கிரம், மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. ஓகே, எடுத்துட்டு வரேன் மேம். சாலமன், கொஞ்சம் என் கூட வாங்க. கொஞ்சம் வேகமா போப்பா. இது ஆட்டோமா, இது ஒன்றும் பிளைட் கிடையாது. ஆட்டோல புதுசா இப்பதான் வரியா? கம்பியை நல்லா பிடிச்சிக்கோ, பத்திரம்.